நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிறவர். அல்லேலூயா. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 3, 4, 6, 8, 10 4 வசனமும் சாமுவேல்னு பேர் சொல்லி அழைத்து பேசினார். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. நேற்று கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முன்மொழிந்த பொன்மொழி வார்த்தைகள் 7 வார்த்தைகளை குறித்து பேசினேன். இன்றைக்கும் அதை பேசலான்னு வாஞ்சித்தேன். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை குறித்து தியானிப்போம். அவருடைய சிலுவையில் பேசின வார்த்தையில் முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். வேகமாக சொல்லிடுறேன். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட பரிந்து பேசி செபித்தார், மன்றாடி செபித்தார். அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செபித்தார். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். மீண்டும் ஒரு விஷயம் கேட்கலாம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவருடைய சரீரத்தின் வேர்வெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்துட்டு, சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக ஜெபத்தில் அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரத்தில் 44வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. நான் சொல்லுகிற வசனத்தை யாராவது ஒருத்தர் வேகமாக வாசிங்க, கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெத்செமனேல செபித்து அவர் இரத்தம் சிந்தினார். நமக்கு கண்ணில் கண்ணீர் கூட வரமாட்டுக்கு. ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஜெபத்திலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். அதே லூக்கா 22:41 சொல்லப்பட்டிருக்கு. கல்லறி தூரம் அப்புறம் போய் அவர் முழங்கால் படியிட்டு என்று சொல்லப்பட்டு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பாரத்தோடு, அதாவது 10 கோடி பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி இரத்த நாணங்கள்லாம் வெடிச்சாதான் சரீரத்தின் வேர்வெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுமா. 10 கோடி பேரில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ரெஷர், இந்த மன அழுத்தம்னு சொல்கிறோமே, டிப்ரெஷன், அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சுன்னா ஸ்வெட்டிங் வரும். நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் வரும், ஆனால் ரத்தம் வராது. ஆனால் ஆண்டவர் செபிக்கும் போது அவருக்கு வந்த பாரம், சரீரத்தின் வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அவர் இரத்தம் சிந்தினார். சிலுவைக்கு முன்பதாகவே ஜபத்தில் இரத்தம் சிந்தினார், சிலுவையில் இரத்தம் சிந்தினார். தலையில் முள்முடி சூட்டினாங்க, ஈட்டினால் குத்துனாங்க, 2 கையில் ஆணி அடித்தாங்க, ரத்தமும் தண்ணியுமா புறப்பட்டு வந்ததுன்னு சொல்லப்பட்டு. ஆண்டவர் இரத்தம் சிந்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபத்தில் சிலுவையில் அப்படி மரிக்கும் போது கூட, பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னு லூக்கா 23:34வது வசனத்தில் சொன்னார். முதல் வார்த்தை. 2வது வார்த்தை லூக்கா 23:44-43வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ரெண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தை மன்னியும்னு மன்னிப்ப அவங்களுக்காக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். ரெண்டாவது ஊழியம், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் உங்களை என்னை அவரோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய பிள்ளைங்க மார்க் 3:14-15 12 பேரை தேர்ந்தெடுக்கும் போது அவரோடு கூட இருக்கணும்னு தான் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்லப்படு. ஐக்கியமாக இருக்கணும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். புறக்கணிக்கப்பட்ட பாவி, தண்டிக்கப்பட்ட பாவி, கல்வன், ரெண்டு பேரில் ஒருத்தன் ஜஸ்ட்டு அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏசு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருந்தவனுக்கு இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, ஜெபிக்கணுங்கிற ஒரு தாகம் வந்துச்சு. அதனால் சொன்னான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தரலும். சின்ன ஜெபந்தான், சிறிய ஜெபம் பெருக்கமான ஆசீர்வாதம். சின்ன ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நினச்சிட்டாரு. உடனே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு கூட இருப்பான். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அடுத்து 3வது யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனத்தில் இயேசு சொன்னார், அதோ உன் மகன், அதோ உன் தாய். ஹல்லேலூயா. தம்முடைய சீசனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். மரியாளை பார்த்து தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்பா அம்மா இல்லாத கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கணும். தாய் தகப்பன், பிள்ளைங்க கைவிடப்பட்டு முதியோர்கள், வீட்டின் மேலே அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லைன்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு சிலுவையில் மரிக்க போது தெரிஞ்சு ஆண்டவர் தன்னுடைய பொறுப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வார்த்தை மத்தேயு 27:46 வசனம் வாசிங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள், 7 லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னார். காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய எல்லாருடைய பாவம் அவரை நெருக்கும் போது சிலுவையில் கைவிடப்பட்டவராய் அவர் பிதாவை நோக்கி அவர் எந்த அளவுக்கு கைவிடப்பட்டார்னு சொன்னால், ஏசாயா 54:7 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லப்பட்டு. இமைப்பொழுது, ட்விங்க்லிங் ஆஃப் an eye அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு, கண்ணை மூடி திறக்கிற இந்த அளவு கூட பிரியக்கூடாதுன்னு வாஞ்சையில் பிதாவை நோக்கி கதறுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கதறி செபிக்கிறார். ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். அடுத்து யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம், தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 5வது வசனம் 6வது வசனத்தில் எல்லாம் முடிந்தது. அதே யோவான் 19:30 வசனத்தில் தாகம் என்ன தாகம்னு சொன்னால், தண்ணி தாகம் இல்லை, அவர் ஜீவ தண்ணீரே கொடுக்குறவர். தாகம் உள்ளவன் என்ன இடத்துல வரக்கடவன், இலவசமாக நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னார். சமாரிய பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தான்னு சொல்லி தண்ணி கேட்டார். நீர் யூதராக இருக்க சமாரிய பெண்ணாகி ஏன்ட தாகத்துக்கு தான் எப்படி கேட்குறீர் அப்படின்னு உடனே, நீ உன்கிட்ட கேட்குறது யாருன்னு தெரிஞ்சால் நீயே அவர்கிட்ட கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார்னு சொல்லி தன்னை ஜீவ தண்ணீராகிய அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர், அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன தாகம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய ஆத்துமா என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாகணும். ஸோ நமக்காக நம்முடைய ஆத்மா மேலே தாகம். எல்லாம் முடிந்தது. த ஒர்க் ஆஃப் சால்வேஷன் இட்ஸ் கம்ப்ளீட்டட், இட்ஸ் ஃபினிஷ்ட். யோவான் 19வது அதிகாரத்தில் 30வது வசனம் 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஸோ கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 7வது வார்த்தை லூக்கா 23:46 வசனத்தில் சொல்லப்பட்டு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு சொல்லப்பட்டு, உயிர் போகும்போது தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். கிறிஸ்தவ ஜீவியம் மன்னிப்புல ஆரம்பித்து அர்ப்பணிப்பில் முடிக்கணும். முதல் வார்த்தை மன்னிப்பு, கடைசி வார்த்தை அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கையை குறித்து தியானித்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சந்திரன் அண்ணன் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க. இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை,
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவர் தன்னுடைய இரத்தத்தினால உங்களுக்கு எனக்கு உங்களோடு என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது. வாசிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:10. அதற்கு அவன் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அங்க ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுது. என்ன கூப்பிடுதுன்னு சொன்னா, காயினுக்கு சாபம் கொடுங்க, காயினை தண்டிங்க, இந்த மாதிரி என் கூட பிறந்தவன் தான் என்னை இப்படி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ரத்தம் ஒருவேளை துடிச்சு கூப்பிட்டது. நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்றான். அதே ஆதியாகமம் 4:7 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. ஸோ பாவம் செய்த காயின், பலியானது ஆபேல். பாவம் செய்தவன் காயின், பலியானது ஆபேல். ஆபேல் ரத்தம் பேசினதை விட நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ரத்தத்தை குறித்து இந்த நாளில் ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு வேதத்திலிருந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவரை கொடூரமாக கொலை பண்ணாங்க. சரி, சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எத்தனையோ முறை அவரை மேலே உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் தள்ளி விடன்னு பார்த்தாங்க. அவர்களுக்கு மறைந்து போனான்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் ரத்தம் சிந்தணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ரத்தம் சிந்தாமல் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக தள்ளி விட்டு கொண்டு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வழியில் சாகடிச்சிருக்கலாம். ஏன் ரத்தம் சிந்தணும்? ஹல்லேலூயா. சரியான பதில். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கறதா நியாயப்பிரமாணம். காரணம், ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அதனால ரத்தம் சிந்தப்படணுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி, உங்களை பார்த்தே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரே ஒரு உங்களை பார்த்து தான். சரியா? நல்லா உற்சாகமாக பைபிள் வாசிக்கிங்க, பாட்டு பாடுறீங்க, கர்த்தர் சோத்திரம். ஒரு ரெண்டு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஒரு ட்ராக்கில் ஒரு 30 பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ராக்கில் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு ட்ராக்கில் ஒரே ஒரு பையன் மட்டும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அந்த ட்ராக்கை மாற்றி விடுற உங்ககிட்ட அந்த கீ இருக்குது, அதை அந்த ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய இது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்கிறாப்புல. ஹல்லேலூயா. ஒரு பையன் செத்தா பரவாயில்ல, ஒரு 20 பிள்ளைங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பாருங்க, அந்த ட்ராக்கில் எந்த ட்ராக்கில் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு? 20 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கிற ட்ராக்கில் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 20 பேர் தான் தண்டிக்கப்படணும், ஆனால் அவங்க தண்டிக்கப்படலை. நல்ல ட்ராக்கில் அந்த ட்ராக்கில் ட்ரெயினே வரல. அந்த ட்ராக்கில் ஒருத்தன் அவன் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்ணது யாரு? 20 பேர் ட்ரெயின் ட்ராக்கில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணியிருக்கணும்? 20 பேரும் செத்தா பரவாயில்ல, அவன் தான் தப்பு. ஆனால் ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, 20 பேர் காப்பாற்ற பண்ணுங்கிறதுக்காக அவர் அப்படி திருப்பி விட்டுருவார். மேக்சிமம் எல்லாருமே அப்படி தான் செய்வோம். நம்ம பண்ண தப்புக்காக நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. ஒப்பிட முடியாத அன்பு. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்னு சொல்லப்படுது. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பிதாவாகிய தேவன் கிருபையா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை செல்ல பிள்ளையை கொடுத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய விலையேறப்பட்டது தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கரையம் கொடுத்து வாங்கிட்டார். கரையம் என்ன? ரத்தம். ரத்தம் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். யூ அண்ட் மீ we are belongs to God because Jesus Christ has purchased us by his precious blood. அவருடைய சுய ரத்தத்தினால உங்களை என்னை வாங்கிட்டார். விலை கரையம் கொடுத்து வாங்கிட்டார். அப்போஸ்தலர் 20:28 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சபை தான் நீங்களும் நானும். உங்களை என்னை ரத்தம் கொடுத்து வாங்கிட்டார். He has purchased us. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம். ரத்தம் கொடுத்து வாங்கிட்டார். லேண்டை காசு கொடுத்து வாங்குவோம், எல்லாத்தையுமே காசு ஏதாவது கொடுத்து வாங்குவோம், காரு பைக்கு இதெல்லாம் வாங்குவோம். அதே போல் உங்களை என்னையும் வாங்குறதுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டியது தன்னுடைய சரீரத்தில் ஓடுற 6 லிட்டர் ரத்தத்தையும் கொடுத்தார். அந்த ரத்தத்தை குறித்து தர்மபுரியில் ஒரு முறை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இயேசு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை குறித்து அப்போ கதை மாதிரி சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினேன். அப்போ எல்லார் கையிலையும் பேப்பரை கொடுத்து, ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என் பாவத்தை மன்னியும், உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் பேப்பர் கொடுத்தேன். பேப்பர் கொடுத்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் பேப்பர் கொடுத்து எல்லாரும் எழுதுனாங்க. ஒரே ஒரு பையன் எழுதுனது இன்றைக்கி வரைக்கும் என் ஹார்ட்டை ரொம்ப இருதயத்தை அசைச்சுது. ஒரு பையன் மட்டும் எழுதியிருந்தான், ஏசப்பா வில்சன் அங்கிள் சொன்னாங்க 6 லிட்டர் ரத்தம் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்துனீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என் மேலே உங்கள் 6 லிட்டர் ரத்தத்தில் ஒரு சொட்டு ரத்தம் என் மேலே விழுந்து என்னை கழுவட்டும், என் பாவத்தை கழுவட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஸோ அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதும். எப்படி மத்தேயு 8:8 லூக்கா 7:7 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னாரோ, முழு உலகத்துக்கும் 6 லிட்டர் ரத்தத்தை சிந்திருப்பாருன்னு சொன்னால் ஒரு சொட்டு ரத்தம் உங்கள் மேலே வந்துச்சுன்னா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையே மாறிடும். யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். உங்கள் லைஃப் மாறிடும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அவருடைய ரத்தத்தினால மீட்டிருக்கிறார். உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? 1 யோவான் 1:7 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, the blood of Jesus Christ purifies from all sin. எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிப்பது இயேசுடைய ரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன்னு பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ரகசிய பாவம், துணிகரமான பாவம், இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமலே இருப்பாங்க. பழைய குருடி கதவு திரடிங்கிறது போலவே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அவர் உங்களை எல்லா பாவத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தினால பாவ மன்னிப்பு. அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி ஆண்டவர் உங்களை என்னை மீட்டிருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 5:9 சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால உங்களை என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கேன். விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தினால உங்களை என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமான் அவருடைய ரத்தத்தினால உங்களை என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்தத்தினால பாவத்தை கழுவி இருக்கிறார். ரத்தத்தினால நீதிமானாக்கி இருக்கிறார். வேற என்ன செஞ்சிருக்கிறார்? வாசிங்க வெளிப்படுத்தின 1:6 வாசிங்க.
வெளிப்படுத்தினால் 1வது அதிகாரம் 6வது வசனம். அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ராஜாவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பேர் ஏன் தரித்திரம் எனக்கு தானே தெரியும், ஏன் கடன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், ஏன் வறுமை, ஏன் வியாதி எனக்கு தான் தெரியும்னு அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை ராஜாவா ஆசாரியர்களாக்கியிருக்கு. வேதத்தில் 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்னு சொல்லப்பட்டு, ஆண்டவர் உங்களையும் ரத்தம் கொடுத்து வாங்கி ராஜாவாக்கி இருக்கிறார், ஆசாரியர்களாக்கி இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியா சொந்த ஜனமாக்கி இருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார், பாவத்தை கழுவி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இரத்தத்தினால, மத்தியஸ்தராகிய கிறிஸ்து. அந்த உடன்படிக்கையின்படி அவருடைய இரத்தத்தினால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். வாசிங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவருடைய இரத்தத்தினால, சிலுவையில சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல பேச ஆரம்பிச்சாச்சுன்னா வீட்டில் சமாதானமே இல்லை பாஸ்டர், எங்கிட்டாவது போயிடலாமா, கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா, செத்து போயிடலாமான்னு கூட தோணுது பாஸ்டர், அவ்வளோ நிம்மதியே இல்லை பாஸ்டர். குடிக்கிறது கூட கொஞ்சம் வீட்டில் இருந்தால் சமாதானம் இருக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தாலும் சமாதானம் இல்லை, வெளியே போனாலும் சமாதானம் இல்லை சொல்லுவாங்க. பேர் மட்டும் சாந்தின்னு வச்சுருவாங்க, வீட்டில் சாந்தியே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானமே இல்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நீர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கறது தானே ரத்தத்தை சிந்துனீங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க. யோவான் 14:27 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னார். அவருடைய சமாதானத்தை கொடுப்பார். ஏசப்பா, உங்க ரத்தத்தினால எனக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே, அந்த ரத்தத்தினால நமக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் தான் என்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க இப்படி ட்ரெயின்லலாம் சான்ஸே இல்லை, ட்ரெயினில் எப்படிங்க இவ்வளோ சத்தமாக பிரசங்கம் பண்ணுறீங்க, எப்படி? எனக்கு நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் வீடியோ பார்த்துருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா வர்ற ஃப்ளைட்டில் பிரசங்கம் பண்ணது, இவரை மத போதகரை கைது பண்ணுங்க, இவர் மதமாற்றம் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு நிறையா ஹிந்துஸ்லாம் போட்டு விட்டாங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், எல்லா இதுலேயும் பரவ ஆரம்பிச்சிது. கடைசியில் போலீஸ்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு ஆச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் கத்தது சோத்துரும். எப்படிங்க இவ்வளோ தைரியமாக? ஊழியக்காரங்களே பார்த்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, எப்படிங்க இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே கிரியை செஞ்சதுன்னா நமக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழி 28:1வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஆசிங்க, ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமான் யாரு? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. யார் தைரியமா இருப்பாங்க? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க.
ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தைரியமே இல்லை. கிறிஸ்தவங்க மத்தியில் பேச சொன்னால் பேசுவாங்க, கிறிஸ்துவ அறியாதவங்க மத்தியில் பேச சொன்னால் பேச மாட்டாங்க. ஒரிசாவில் போய் ஒரியா மொழி கற்றுக்கிட்டு ஒரிசாவில் ரோட்டில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரியா மொழி கற்றுக்கிட்டு ஒரியாவில் தமிழில் இங்கிலீஷில் ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணுற ஆண்டவர் கிருபையில் நடத்துகிறார். இப்போ வரும்போது கூட ஃப்ளைட்டில் அங்கே ஒரிசாலேருந்து புவனேஸ்வர்லேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். என் மனைவியுடைய அத்தை இறந்துட்டாங்க, அதுக்காக வந்தோம். வரும்போது ஃப்ளைட்டில் ஆண்டவர் சொன்னார், அது ஏற்கனவே பிரச்சனை வேறு, ஜனவரியில் பண்ணதே பிரச்சனை, இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், எந்திரிச்சு பேசினார். ஃப்ளைட்டில் சுவிசேஷன் சொல்லி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு இறங்கியாச்சு. கர்த்தர் சோத்திரம். பிடிச்சு போட்டாங்கன்னா எங்கே போடுவாங்க? ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போய் ஜெயில் ஊழியத்தை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் ஜெயில் போயிருக்கீங்களான்னு தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரிசாவிலே ஒரு 85 ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். ஜெயிலில் போய் ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் சூப்பரண்டுக்கு ஜெபம் பண்ணி, அவருக்கு ஜெபம் பண்ணி, அவருடைய காரியங்கள்லாம் சொல்லி கடைசியில் பெர்மிஷன் கிடச்சி ஜெயிலாக ஏறி இறங்கினேன். இப்போவும் கடந்த டிசம்பரில் ஒரு ஜெயில் 1000 கைதிகள், அந்த சவுத்வார் ஜெயிலில், அங்கே தான் கிரகாம் ஸ்டெயின்ஸை எரிச்சு கொண்ட தாராசிங் அந்த ஜெயிலில் தான் இருக்கிறார். அந்த ஜெயிலில் போய் சுவிசேஷன் சொல்லி அவ்வளோ பேருக்கும் கேக்கு கொடுத்து, கிரிக்கெட் பேட்டு, ஸ்டெம்பு, பேட்மிண்டன், கேரம் போர்டு எல்லாம் வாங்கி கொடுத்து சுவிசேஷன் சொல்லி அவ்வளோ பேருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்த தைரியம் என்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ தைரியமாக ஊழியம் செய்றீங்க? உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைங்கிற வித்து நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோன்னு சொன்னால் எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு சொல்லுவாங்களே, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிறது போல், ஏதோ பார்க்கும்போதே ஒரு பரிதாபம், ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கிறது போல இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை தைரியமாக, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை கொடுத்துருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால அந்த தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் தூங்குனா பயமாக இருக்குது பாஸ்டர், தூக்கத்திலே செத்து போயிடணுன்னாலும் பயமாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துருக்கிறவங்க தான், அவங்கள வச்சு தான் ஆண்டவர் சொல்ல, பயமாக இருக்குது பாஸ்டர். இந்த மரண பயத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15வது வசனம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஸோ இன்னைக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தைரியம் வரும், இல்லைன்னா பயம்தான் வரும். பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே கை நடுங்கும். நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக, எனக்கும் ஃப்ளைட்டில் நின்று பேசும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். 2 சைடு சீட்டை பிடிச்சிக்கிடுவேன் ஸ்ட்ராங்காக சத்தமாக. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணும்போது வேகமாக சொல்லிவிட்டு டக்குன்னு உட்காந்துருவேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு தான் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், இயேசு தான் மரித்து உயிர்த்தெழுந்தார், இயேசு தான் ஆண்டவர், இயேசு தான் ரட்சகர், இயேசு நம்புங்க அப்படின்னு சொல்லி தமிழில் இங்கிலீஷில் ஒரியாவில் பிரசங்கம் பண்ணிட்டு டக்குன்னு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படுறியா அப்படின்னாரு. இல்லை ஆண்டவரே பயப்படல, இருந்தாலும் லைட்டாக பயம் இருக்குது. ஹல்லேலூயா. பயப்படாத மகனே, நான் இருக்கேன், அவன் கூட இருக்கிறேன், தூதர்களை உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒருத்தன் ட்ரெயினில் இயேசுவை பற்றி சொல்லணுன்னா தள்ளி விட்டுருவான் அப்படின்னு கழுத்தில் கை வச்சார். எப்படி இருக்கும்? இயேசுவை பற்றி, இயேசு வெளிநாட்டு கடவுள், இயேசுவை பற்றி சொல்லணுன்னா தள்ளி விட்டுருவான் அப்படின்னா. தள்ளி விட்டுருவீங்களா? சரி இயேசுவை பற்றி சொல்ல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு தலையில் கை வைக்க கையை தட்டி விட்டார். ஒன்று என்னை இயேசுவை பற்றி சொல்ல விடுங்க, இல்லைன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ண விடுங்க அப்படின்னு. இயேசு வெளிநாட்டு கடவுள், நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணுறீங்க ஆகும்னு கத்துனார். சரி ரைட்டு, நான் ஒன்றுமே பிரசங்கமே பண்ணல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு தலையில் கை வச்சேன். சொன்னேன் சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. ஜெபம் பண்ணி கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரியாக்காரன் தான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ட்ரெயினில் படிக்கட்டில் உட்காந்துட்டு கீழே விழுந்து செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா அப்படின்னு நினச்சிங்கல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னேன், 4 கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, இப்போ 5 கம்பெனியில் வேலை பார்க்கிங்க, ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்க, இப்போ கூட எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்டாப்பில் இறங்கிருமான்னு கூட யோசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு அவரை குறித்து பயோடேட்டா ஆண்டவர் அப்படியே சொன்னார். அப்படியே ஆண்டவர் சொல்ல அப்படியே அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தலையில் கை வச்சுருக்கேன், அப்படியே குனிறாரு. என்னடா குனிறாருன்னு கண்ணை திறந்து பார்க்குறேன், என் காலை பிடிச்சி நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கடவுள் அப்படின்னாரு. நான் கடவுள் இல்லையா, அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உயிர் தெளிந்த இயேசு ஆண்டவர். நீ யாரை வெளிநாட்டு கடவுள்னு சொன்னியோ அவர் இந்தியாவுக்கும் கடவுள், அவர் தான் ஆண்டவர், இயேசு தான் உயிருள்ள ஆண்டவர். எப்படி மைண்ட் வாய்ஸை கூட எப்படி சொல்கிறீங்க, நான் யோசிக்கிறத கூட எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நானே சொல்லப்பா, அவர் உன்னை குறித்து சொல்கிறத அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் கிரியை செய்தார். கடைசியில் இப்போ இந்த இயேசு நம்புறியா அப்படின்னு, நம்புகிறேன்னா சரி இந்தா வீடியோ எடு, இந்த இயேசுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு அவன் கையில் மொபைலை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவருக்காக. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பயம், அந்த அந்த தைரியத்தை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால சமாதானம், அந்த ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த ரத்தத்தினால தான் ரத்த சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்ன ரத்தம் கொடுத்து வாங்கிட்டார். யூ அண்ட் மீ வி ஆர் பிலாங்ஸ் டு காட். கர்த்தருடைய பிள்ளைங்க ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதனால வாசிங்க எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்யறதுக்காக, நீங்க உங்க வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தல. நீங்களும் நானும் அப்பா வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ரயில்வேல அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா அப்பா வேலை அப்படியே பிள்ளைக்கு கிடச்சிரும், பிள்ளைக்கு இல்லை மனைவிக்கு கிடச்சிரும். அதே போல் அவர் நம்பிக்கையோடு கூட இவங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு கூட உங்களுக்கு இவன் என் மகன் எனக்கு ஊழியம் செய்வான், என் மகா ஊழியம் செய்வா, இவளுக்காக நான் ரத்தம் சிந்தினேன்னா இவன் எனக்காக ஏதாவது செய்வா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் உயிரை கொடுத்துருக்கிறார். உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செய்வேணும் ஆண்டவர் எதிர்பார்த்தா கடைசியில் அதை விட்டுட்டு வேற என்னெல்லாமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேற என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் நேரம் செலவு பண்ணது போக மொபைல் ஃபோனில் மணிக்கணக்காக நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைபிளில் நேரம் செலவு பண்ணால் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய வேலை கர்த்தருடைய வேலை. உலக வேலையில் ஒரு ரயில்வே போஸ்ட் இருக்குது, ஒரு 200 பேருக்கு போஸ்ட் இருக்குன்னா 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு 200 போஸ்ட்டுக்கு ஒரு 2000 போஸ்ட் இருக்குன்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு. கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிப்போம். நீட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறையா இதில் கிடச்சிராதா அதில் கிடச்சிராதான்னு சொல்லி ஜாப்புக்கு. ஆனால் இங்கே டோட்டலாக ஆப்போசிட்டு, கடவுளுடைய வேலை 20 லட்சம் பேர் இருந்தால் கூட காணாது, 2 கோடி பேர் இல்லை 20 கோடி பேர் கூட ஊழியத்துக்கு வரலாம். ஏன்னா நம்முடைய தேசம் கிட்டத்தட்ட 145 கோடி ஜனங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு 20 கோடி பேர் இல்லை 30 கோடி பேர் இல்லை பாதிக்கு பாதி ஒரு 50 கோடி பேர் ஊழியத்துக்கு வந்தால் கூட நல்லா இருக்கும். ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கே ஆட்கள் வர்றதில்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், எதுக்கு தெரியுமா? அப்பா வேலையை செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு கூட ரத்தம் சிந்தினார். உங்களை பாவத்தை கழுவி உங்களை மீட்டு ரட்சித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சுட்டு அவருக்குன்னு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வச்சிருக்கிறாரு, ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி தான் நம்பிக்கையோடு கூட அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருக்கு அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு மனசாட்சியில ஆண்டவர் ஊழியத்தெல்லாம் நான் செய்ய முடியாது, செஞ்சால் பிரச்சனை, என் குடும்பத்தில் கஷ்டம் வந்துடும், என் பிள்ளைக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஊழியனாலே பயப்படுறாங்க. பயப்படுவதற்கு அல்ல, ஆண்டவருக்காக தைரியமாக ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவார். எபேசியர் 6:6 வாசிங்க. எபேசியர் 6:6.
மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் 3 காரியம் ரொம்ப முக்கியம். 1 இயேசுடைய ரத்தம், 2 அவருடைய சித்தம், 3 பரிசுத்தம். 3 இத்தங்கிறது போல வரும். இயேசுடைய ரத்தம், அவருடைய சித்தம், அவருடைய பரிசுத்தம். இந்த 3 நிறைஞ்சி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்கு, இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்கு என்னடா கிடைக்கும் அப்படிங்கிறது போல் நிறைய பேர் ஊழியத்துக்கு வராங்க. இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லி. அது அல்ல. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க, யோவான் 12:24 வசனம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து ஆண்டவர் ஊழியம் செஞ்சார். வாசிங்க, மார்க் 10:45, ஜீவனை கொடுத்து ஊழியம் செஞ்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்ம ஒன்று மறந்துடவே கூடாது. ஏசப்பா என்னை ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் ஏசப்பாவுக்கு சொந்தம். ஏசப்பா என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், ராஜாவாக்கி இருக்கிறாரு, ஆசாரியன் ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ரத்தத்தை அறிந்திருக்கிறேன்னா இந்த ரத்தத்தின் செய்தியை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். இன்னும் வருகையே தெரியாத ஜனங்கள், கோடி கோடி ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை, பெரிய வேலை, கர்த்தருடைய வேலை இருக்குது. அதுக்கு ஊழியம் செய்யணும்னா மனசாட்சியை செத்த கிரியை கலர, அதற்கு நம்ம நீங்களாக்கி சுத்திகரிப்பது அதிக நிச்சயம்னு சொல்லப்படுது. ஸோ மனசாட்சியில் கொஞ்சம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒரு பெரிய தேவன் நிறைஞ்ச தேசத்தில் வச்சிருக்கிறார். தேவனுடைய இருதய துடிப்பின் பாரம். ஆண்டவர் ஒரு முறை என்கிட்ட காமிச்சார் ஜெபம் பண்ணும்போது, பாரு இவங்களாம் என்னெல்லாம் கேட்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சார். எல்லோரும் ஜெபம் பண்ணுறது அப்படியே நானும் பார்த்துட்டே இருந்தேன். எல்லோரும் எனக்கு பைக்கு தாங்க, கார் தாங்க, வீடு தாங்க, என் மகா கல்யாணத்தை நடத்தி கொடுங்க, என் மகனுக்கு நான் படிச்சிருக்கான் வேலையை கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிற ஜெப குறிப்புக்கும் அவர் கையில் இருந்து ஆன்சர் போய்கிட்டே இருக்குது. அதை அப்படியே ஆண்டவர் காமிச்சார், கையாசிச்சு ஓகே கிராண்டட் கிராண்டட் கிராண்டட், பெற்றுக்கொள் அப்படியே கையாசிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறத ஆண்டவர் காமிச்சிட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்தில் அவருடைய தேவை, பரலோகத்துக்கு ஆத்துமாக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தேவையை, இருதய துடிப்பை திறந்து ஆண்டவர் காமிச்சார். இவங்க கேட்குற பொருள் எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இது எதுக்கு ரெடியாக இருக்குது தெரியுதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். நான் எதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் 2 பேதுரு 3:7 வசனத்தை காமிச்சார். எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கேன்னு இருக்கு. வாசிங்க, 2 பேதுரு 3:7 வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களும் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நீங்களாம் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வெறுங்கையா வந்தேன். யோபு சொல்லுகிறார், யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரன்னு சொல்ல. ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. ஆனாலும் எதுக்கு இவ்வளவு பிரயாசம், இன்னும் ஒடுக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செய்யணும். லூக்கா 16:9 வசனத்தில் வாசிங்க, உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் இருக்கு. வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று அர்த்தம். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோமா, ஆண்டவருடைய வேலையை செய்கிறோமா? நான் சொன்னல,
பெரிய தேவன் நிறைஞ்ச ஆண்டவர் காமிச்சார். லூக்கா 10:2-3 அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் எஜமான் தமது அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 10:3, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது உண்மை. உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், ராஜாவா மாற்றிருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார். ஆனால் அவருக்குன்னு ஒரே ஒரு பாகம், அவர் நம்பிக்கையோடு கூட என் மகன் எனக்கு ஊழியம் செய்வான், இவளுக்காக ரத்தம் சிந்தினா இவ எனக்காக வாழ்வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ரத்தம் சிந்திருக்கிறார். எதற்காக? ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இன்றைக்கி ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஜனங்கள் கொஞ்சம் ஒரு அடிக்கு 10 அடி பேக் ஸ்லைட் ஆகிடுறாங்க. சென்னையில் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுத்தேன். அந்த பாஸ்டர் கடைசியில் ரொம்ப பாரத்தோட கண்ணீரோட முழங்கால நின்று செய்தி கொடுத்தேன். ஒரு சாலை இப்படிலாம் பிள்ளைங்களை 500 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பாரத்தோட செய்தி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்க. அந்த சர்ச்சில் செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்தோடனே எத்தனை பேர் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் கை தூக்குனாங்க. ஒரு 5-6 பேர் தான் கை தூக்கலை, மேக்ஸிமம் எல்லோரும் தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே பாஸ்டர் அப்படியே பார்த்துட்டு, நம்ம ஊழியத்துக்கு கூப்பிட்டா யாரும் கை தூக்க மாட்டாங்க, நம்ம இவர் சொன்ன உடனே எல்லாம் கை தூக்கிட்டாங்களா, எல்லாம் ஒரிசா கிளம்பிடுவாங்களோ அப்படின்ட்டு டக்குன்னு என்கிட்ட மைக்கை வாங்கிட்டு, சரி கை கீழே போடுங்க, யாரும் அங்கிட்டுலாம் போயிடாங்க, ஒரிசாக்கெலாம் போயிடாங்க, உங்களை கொண்டுருவாங்க, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம சென்னையில் எவ்வளோ இடம் இருக்குது, ஊழியம் செய்யாத இடம் இருக்குது, இங்கே நம்ம செய்யலாம், நீங்கள் அவர் கூட கிளம்பிடுவீங்க போல இருக்க அப்படின்னு அப்படியே நீ ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு கஷ்டமாக போச்சு. கடைசியில் காணிக்கை கொடுத்தாரு. காணிக்கை வாங்காதான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வாங்கலை, வந்துட்டேன். இன்றைக்கி ஊழியம் அப்படின்னா ஜனங்கள் பயப்படுறாங்க. பயந்தவன் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவருக்காக செய்யும். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா ஒரு சின்ன வார்த்தையை கூட சொல்லலாம், வந்து பாருங்கன்னு சொல்லலாம், கைப்பிரதியே கொடுக்கலாம். இது கஷ்டமா? இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறது கஷ்டமா? எனக்கு ஒரிசா போனோடனே ஒரியா மொழி தெரியாது. இயேசு உங்களை நேசிக்கிறாருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரியா பிரதர்ஸ்ட்டை கேட்டேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ எப்படி சொல்லணும், ஹவு டு சே அப்படின்னு கேட்டவுடனே அவங்க ஜீசு துமக்கு பிரேம கொரந்தி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஜீசு துமக்கு பிரேம கொரந்தியா எழுதிக்கிட்டு ஒரு 10,000 தடவை ஒரு நாள் ஃபுல்லாக சொன்னேன். ஜீசு துமக்கு பிரேம கொரந்தி, ஜீசு துமக்கு பிரேம கொரந்தி, ஜீசு துமக்கு பிரேம கொரந்தின்னு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தேன். வந்துருச்சு, கிளியர் ஆயிடுச்சு. மறுநாள் கைப்பிரதி எடுத்துகிட்டு ரோட்டில் போய் ஜீசு துமக்கு பிரேம குறந்தி, ஜீசு துமக்கு பிரேம குறந்தின்னு கொடுத்தேன். கிழிச்சு முகத்தில் எரிஞ்சாங்க, காரி துப்புனாங்க. டீக்கே வேறு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு வார்த்தை தான் தெரியும், ஜீசு துமக்கு பிரேம குறந்தி, இயேசு உங்களை நேசிக்கிறார். கைப்பிரதி கொடுத்தேன். கிழிச்சு முகத்தில் எரிஞ்சாங்க, காரி துப்புனாங்க. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். சரி, அடிக்கலை, நல்ல வேலைக்கு அப்படின்ட்டு வந்தாச்சு. சோத்துலாம். அதுக்கப்புறம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு மொழி தெரியாத இடத்துல போய் அங்கே காடுகளில் மலையில், உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா வில்சன் மதுரோன்னு யூடியூப்பில் போய் பாருங்கள், எவ்வளோ இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு போட்டுருக்கேன். காடுகளில், மலைகளில், ட்ரெயினில், பஸ்ஸில், ஃப்ளைட்டில் பாட்டு ஆண்டவருக்காக சொல்கிறோம். நீங்கள் உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில் செய்ய முடியாதா? பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் அந்த டிவி கதையை கேட்டு சித்தி கதையை சொன்னீங்கன்னா சீரழிஞ்சு உங்கள் குடும்பம் சின்னாபனமாயிரும். சித்தி சீரியலை பேசுனது போதும். இப்போ என்ன சீரியல் ஓடுதுன்னு தெரியல. முன்னாடி சித்தின்னு ஓடிச்சு. கர்த்தர் சோத்துறோம். அதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு ஏசப்பா பற்றி 2 வார்த்தை. ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சுருக்கிறார், ஏசப்பா நம்பினேன், ஏசப்பா ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ஏசப்பாகிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க, ஏசப்பா ரத்தத்தினால கழுவிடுவார்னு இந்த வார்த்தையை சொல்கிறது கஷ்டமா? சொன்ன ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வாரம் சண்டே போய் சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கைப்பிரதி கொடுப்பாங்க. ஒரு நாள் சண்டே சர்வீஸ் அன்னைக்கு நல்ல மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா சொன்னார், இன்றைக்கி போக வேண்டாம், அடுத்த வாரம் போவேன்னு சொன்னார். உடனே மகன் சொன்னான், இல்லைப்பா ரெயின் கோட் இருக்குல்ல, நீங்களும் போட்டுக்கோங்க, நானும் போட்டுக்கிறேன்னு ரெயின் கோட் போட்டு கடைசியில் போயிட்டாங்க. பைக்கில் ட்ராக்ஸ் எடுத்து வச்சுட்டு பிளாஸ்டிக் பைக்குள்ளே வச்சுட்டு கொண்டு போயிட்டு அப்பா ஒரு சைடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், மகன் ஒரு சைடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் கொடுத்தாச்சு. கடைசியில் ஒரே ஒரு சுவிசேஷ பத்திரிக்கை மகன் கையில் இருக்குது, ஒரே ஒரு பத்திரிக்கை கையில் இருக்குது. அந்த பத்திரிக்கையை வச்சுட்டு அப்பாட்ட பார்த்து சொல்கிறான், அப்பா ஒரே ஒரு பத்திரிக்கை இருக்குது,
இதையும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, அந்த ஒரு வீடு தூரத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைப்பா, அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம், போவோம் மழை இன்னும் அடித்து பெய்ய போகுது, அதுக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கும். இல்லைப்பா, ஐ வுட் லைக் டு கிவ் திஸ் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போகிறான். அந்த வீடு பூட்டி இருக்கு, கதவை தட்டுறான், டப்புன்னு தட்டுறான். கடைசியில் ஒரு அம்மா வாட் யூ வாண்ட் அப்படின்னு கதவை திறந்துட்டு, வாட் யூ வாண்ட், என்ன வேணும் அப்படி. நாங்கள் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு தலையில் அப்படியே மழை தண்ணி அந்த ரெயின் கோட் மேலேயும் அப்படியே வடியுது முகத்தில். அப்படியே ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சிரித்த முகத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு கொடுக்குறான். கொடுத்த உடனே தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்கிட்டு உள்ளே போய் கதவை பூட்டிட்டு ஒய் யூ நீட் டு டை, நீ ஏன் சாகணும் அப்படின்னு அந்த கைப்பிரதியில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் அது சேரை போட்டு டேபிளை போட்டு ஃபேனில் கயிறை கட்டி தொங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு, நீ ஏன் சாகணும்னு அந்த கைப்பிரதியை படித்த உடனே கதறி அழுது, என்ன நம்மளை பற்றியே போட்டிருக்க அப்படின்னு படித்து இயேசு ஏற்றுட்டு கீழே கொடுத்து இந்த அட்ரஸுக்கு மறுவாரம் வந்துருச்சு சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு, நான் போன வாரமே செத்துருக்கணும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், காரணம் ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் கணவனார் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு, வேற ஒரு பொண்ணோட போயிட்டார், நான் செத்துலாம், எனக்கு பிள்ளையும் இல்லை, எனக்கு டாக்டர் பிள்ளையும் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, என் கணவனார் வெறுத்துட்டாங்க, சொந்த ஜனம் வெறுத்துட்டு, எனக்கு 2 வீடு இருக்குது, நான் செத்துடலான்னு தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு செத்துடலான்னு தான் இருந்தேன், இந்த கைப்பிரதியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த கைப்பிரதி மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாண்டட் டு ஹானர் தட் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு அந்த பையனுக்கு ஒரு வீட்டு சாவியை அப்படியே கொடுத்து, யூ கேன் யூஸ் இட், இட்ஸ் ஃபார் யூ, உனக்கு இந்த கிஃப்டாக கொடுக்குறேன், சாக வேண்டி என்னை பிழைக்க வைக்கிறதுக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொன்னல அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி 2 வீட்டில் ஒரு வீடு சாவி அப்படியே கொடுத்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், செய்யக்கூடிய ஊழியம் சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நேசித்து செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே, ஜெபிக்கிறதுக்கு மேலே ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நிச்சயமாக ஊழியம் செய்வாங்கன்னு, என் மகன் எனக்கு ஊழியம் செய்வான், என் மகா எனக்கு ஊழியம் செய்வான்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் தேவையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ துக்கப்படுவார். மகளே, உன் தேவைலாம் மத்திய 6:8 சொல்லப்பட்டிருக்கு, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே இந்த தேவை என்று அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் கொடுப்பேன், நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பேன், நீ வாங்கிக்கோன்னு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் என் தேவை என்னன்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? என் தேவை பெருசு, உன் தேவையை விட என் தேவை பெருசு. எப்படியாவது ஐயா சொன்னாங்கள்ல, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும் சூரியன் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு ஆண்டவர் அங்கலாய்த்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 50 நீதிமான் இருந்தால் துன்மார்க்கனோடு அழிப்பீரோ, 45, 40, 30, 20, 10 பேர் கூட இல்லை, சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் ஆபிரகாமோடு இருந்த அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்தும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. உங்கள் ஜெபத்தினால, உங்கள் ஊழியத்தினால அட்லீஸ்ட் ஒரு ஆள் சந்திக்கப்பட்டாலும் பரலோகம் சந்தோஷப்படும். லூக்கா 15:7, லூக்கா 15:10 சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கொண்டிருக்கு. பரலோகத்துக்கு வெறுங்கையாக போகக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தலை, பரலோகத்துக்கு ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு வரணும். திரள் கூட்டத்தை கூட கொண்டு வர முடியாட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஆளை இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு நம்புங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பேசிடுவீங்க. நீங்கள் நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த சில பைக்கில் ஸ்டார்டிங் ட்ரபுள் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது தான் ட்ரபுளாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பாட்டுக்கும் வண்டி போய்கிட்டே இருக்கும். அவங்க ஊழியம் செய்யலாம் முடியாது பாஸ்டர், என்னாலாம் ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னா ஏசு வந்து பாருங்கன்னு சொல்லலாமே. பிலிப்பு சொல்கிறான், நாசரேத்துலேருந்து நாத்தான் வேலை பார்த்து சொல்லும்போது அவன் சொல்கிறான், நாசரேத்துலேருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகக்கூடுமா அப்படிங்கிறான். அவனால் பேச முடியல. உடனே சொல்கிறார், வந்து பார் அப்படிங்கிறான். வந்தான். ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீர் என்னை எப்படி அறிவீர் அப்படிங்கிறான். நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அவன் பயோகிராஃபியை சொல்கிறாரு. உடனே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா மற்றதை ஆண்டவர் செஞ்சுருவார். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம கொண்டு வர்றதுக்கு இன்விடேஷன், நம்ம வீட்டு பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கைலாம் கொடுப்போம். பரலோக பத்திரிக்கையை கொடுக்கணும். பரலோக பத்திரிக்கை தான் கர்த்தருடைய வார்த்தை.
இந்த வார்த்தையை கைப்பிரதியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நிறையா வச்சுருக்காங்க. கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு 50 வாங்கிட்டு போய் கைப்பிரதியில் அந்த சைடில் நிறையா இருக்குது. கைப்பிரதியை வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரே இடத்துல நின்று கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை பிரச்சனை யாருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நடந்துக்கிட்டே ஒரு 10 அடிக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, ஒரிசாலாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஆனாலும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். உயிரை வெறுத்து ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார். ஊழியம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, என் மகன் என் வேலையை செஞ்சிருவான், என் மகன் என் வேலையை செஞ்சிருவான் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் எதிர்பார்க்குறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்கிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒப்பு கொடுத்துருங்க. just commit yourself unto God. 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் என்ன உங்க மேல ஒரு நம்பிக்கையோடு கூட இவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். இன்னைக்கு வேலை இல்லாம உங்க மகா இருக்கலாம், இல்லை உங்களுக்கே வேலை இல்லாம இருக்கலாம். ஒரு பெரிய வேலை, பரலோக வேலை ஆயத்தமாக இருக்குது. அதுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக எனக்காக. ஆண்டவரே, நான் உங்கள் வேலையை செய்வேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் கணவனார் திட்டினாலும் சரி, யார் என்னை நிந்தையாக பேசினாலும் சரி, நான் செய்வேன்னு என்னை உண்மையுள்ளவன் என்று ஏற்படுத்தினபடினாலும் உண்மை ஸ்தோத்திரிப்பேன்னு பவுல் சொல்கிறார். ஆண்டவர் என் மகா என்கிட்ட உண்மையாக இருப்பா, ஊழியம் செய்வான்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை கொடுக்குறார். ஆரம்பிக்கிறது அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பிங்க, ஆண்டவர் உதவி செய்கிறோம். மத்தேயு 21:42 ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று. உங்களை ஆகாதுன்னு மனுஷன் தள்ளிடலாம், ஆனால் ஆண்டவர் மூளைக்கெல்லாம் நிறுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை பெரிய தேசத்தில் என்னை வச்சுருக்கீங்க, எனக்காக ரத்தம் செஞ்சுருக்கீங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்காக வச்சுட்டு ஒரே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக வச்சுருக்கீங்க, அந்த வேலையை செஞ்சுட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. நம்ம ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். நான் இவ்வளவு நேரம் முழங்கால் போட்டேன், நீங்கள் முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேசம் ரட்சிக்கப்பட நான் தானே ஜெபிக்கணும், என் ஜனம் மீட்கப்பட நான் தானே ஜெபிக்கணும். நான் ஜெபிக்காததால் என் ஜனம் அழிகின்றதே, தீரப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் ரட்சிக்கப்பட நான் தானே ஜெபிக்கணும், என் ஜனம் மீட்கப்பட நான் தானே ஜெபிக்கணும். என் தேசம் ரட்சிக்கப்பட நான் தானே ஜெபிக்கணும், என் ஜனம் மீட்கப்பட நான் தானே ஜெபிக்கணும். நான் ஜெபிக்காததால் என் ஜனம் அழிகின்றதே, தீரப்பில் நிற்காததால் என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். உங்களை எத்தனை பேர் ஆண்டவருடைய வேலைக்காக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ கைகளை வைத்துங்க. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, என் தேசம் பெரிய தேசம். ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஆண்டவரே, யோனா 4:11 வேதம் சொல்லுகிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக பரிதபியாமல் இருப்பேனோன்னு வேதம் சொல்லுது. யோபு 16:21 சொல்லுகிறது,
ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனுக்காக மனுபுத்திரருக்காக தேவனிடத்தில் வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்க இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, எனக்காக நீங்க ஒவ்வொரு சொட்டு ரத்தம் சிந்தினீங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்துக்காக, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கீங்கப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. மகளே, நீ எனக்கு வேணும். மகனே, நீ எனக்கு வேணும். நீ என் கனமான ஊழியத்தை செய்ய நீ எனக்கு வேணும்னு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை தாரேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்க. எனக்கு பேச தெரியாது. எரேமியா, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா அந்த எரேமியாவை பயன்படுத்தினார். மோசே சொன்னாரு, நான் திக்கு வாய் மந்தனாவுன்னு சொன்னாரு. மோசையை கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு நான் தான் வேணும்னா நான் என்ன தார ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, நான் என்ன முழுமையா தார ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு நீங்க தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்காக ரத்தம் சிந்தி நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகனேன்னு சொல்றீங்க. நான் என்ன தாரேன் டாடி, உங்க ஊழியம் செய்வேன். தேசம் ரட்சிக்கப்படணும். கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதாளம் போய்கிட்டு இருக்காங்க. அறிந்து பேசி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. எனக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா. ஒருவேளை தேவான போல என்னையும் ஜனங்கள் கல்லறிந்து கொள்ளுவாங்கன்னு சொன்னாலும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் டாடி, என்னை பயன்படுத்துங்க. ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கும் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். தேசம் எப்படியாவது சந்திக்கப்படட்டும். சிறு பிள்ளைங்களை நடத்துறாங்க, நரபலிடுறாங்க, வாலிபர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, குடும்பத்துல பிரிவினை, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, போலீஸ் கேஸுன்னு அங்கங்க அலமோதுற ஜனங்கள் ஐயா. உண்மையான தெய்வத்தை தெரியாம கல்லையும் மண்ணையும் மரத்துக்கு சேலையை கட்டி கும்பிடுற ஜனங்கள் ஐயா. என் தேசத்தை ராட்சிங்க. இருதயம் உடஞ்சு வந்திருக்கிறப்பா, என் தேசம் ரட்சிக்கப்படட்டும். என்னை பயன்படுத்துங்க. அப்படியே உங்க வலது கையை உங்க தலையில வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, நான் உமக்கு ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறது போல பரிசுத்தமாக்குவீராக, பயன்படுத்துவீராக. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் ஆண்டவரே சிந்தப்பட்டது. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எப்படி எங்களை வணைந்து கொள்ள சுத்தமாயிருக்கிறீரோ, நீர் குயவன், நாங்கள் களிமண் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வணைந்து கொள்வீராக, பயன்படுத்துவீராக. இயேசு கர்த்தர் நடத்துகிறார். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சந்திர அண்ணனுக்காக, ஓசனா சிஸ்டருக்காக, 2 மகளுக்காக, அவங்க அப்பா அம்மாவுக்காக ஆண்டவரே, சந்திரன் அப்பா அம்மாவுக்காக, ஓசனா சிஸ்டர் அப்பா சேனாபதி ஐயாவுக்காக ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜ்குமார் பிரதருக்காக செபிக்கிறேன், அவங்கள கத்து தொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாருக்காக செபிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. நிறைய தேவையோட எதிர்பார்ப்போட வந்திருக்கிறாங்க. அவங்க தேவையை விட உங்க தேவை பெரிய தேவை. எனக்கு ஊழியம் செய்வியா மகளே,
எனக்கு ஊழியம் செய்வியா மகனேன்னு கேட்டு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. அதுக்காக என்ன அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே. உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய என்ன எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமயமே எல்லாம் முக்குருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியன் ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியன் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கருத்தில் எடுத்து பயன்படுத்தும். என்ன எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நீரே மகிமைப்படுவீராக. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து சீக்கிரமாய் வரப்போகிற அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.